வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 2025 அக்டோபர் முதல் 2027 செப்டம்பர் வரை இலங்கையில் அமல்படுத்தப்பட உள்ள பொறுப்பு குரல் திட்டத்திற்காக நிதி ஒதுக்குமாறு மனித உரிமைகள் பேரவை கோரிக்கை. அரசாங்கத்தின் முதல் அமைச்சரவை மாற்றத்திற்கு ஏற்ப திருத்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் பிரதியமைச்சர்கள் பதவிகள் தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு வெளியீடு. இலங்கையில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி நிலைமை உருவாகும் அபாயம் காணப்படுவதாக சுயாதீன ஆய்வுக்குழு ஒன்று எச்சரிக்கை. கொள்கலன்கள் சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட சர்ச்சைக்கு பிறகு அமைச்சர் பிமல் ரத்நாயகவிடமிருந்து அமைச்சு பொறுப்பு பறிக்கப்பட்டதாக கூறப்படும் தகவலை நிராகரித்துள்ள அரசாங்கம். தொடர்வது விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை 2025 அக்டோபர் முதல் 2027 செப்டம்பர் வரை இலங்கையில் அமல்படுத்தப்பட உள்ள பொறுப்பு குரல் திட்டத்திற்காக 3.8 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்குமாறு கூறியுள்ளது. இந்த நிதி திட்டத்துடன் தொடர்புடைய பயண செலவுகள், புதிய பணியாளர் ஆட்சேர்ப்பு, வெளிநாட்டு மற்றும் உள்ளூர் ஒப்பந்த சேவைகள், செயற்கைக்கோள் படங்கள், பகுப்பாய்வு உள்ளிட்ட செலவுகளை ஈடுகட்டும் நோக்கத்துடன் கோரப்பட்டுள்ளது. மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ் செயற்படும் இந்த திட்டம் இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கடுமையான மீறல்களுக்கு எதிரான எதிர்கால பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகளுக்கான ஆதாரங்களை சேகரிக்கும் பொறிமுறையாகும். ஜெனீவாவை தளமாக கொண்ட இந்த பொறுப்புக்கூறல் திட்டம் 2021 ஆண்டு ஐநா மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்தின் அடிப்படையில் நிறுவப்பட்டது. சமீபத்தில் 2025 அக்டோபர் 6 அன்று இலங்கை தொடர்பாக புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இந்த திட்டத்தின் காலம் மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இலங்கை அரசாங்கம் இதுவரை இந்த பொறிமுறையை ஏற்க மறுத்து வரும் நிலைப்பாட்டை தொடர்கின்றது. சீன அரசாங்கத்தின் சிறப்பு அழைப்பின் பேரில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி 2025 ஆண்டுக்கான பெண்கள் குறித்த உலகளாவிய தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள சீனாவுக்கு புறப்பட உள்ளதாக பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது. பெய்ஜிங்கில் நடைபெறவுள்ள இந்த மாநாடு ஒரு பகிரப்பட்ட எதிர்காலம், பெண்களின் முழுமையான வளர்ச்சிக்கான புதிய மற்றும் துரிதப்படுத்தப்பட்ட செயல்முறை என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெறுகிறது. இந்த சர்வதேச மாநாட்டை சீன அரசாங்கமும் ஐக்கிய நாடுகள் பெண்கள் அபிவிருத்தி அமைப்பும் இணைந்து நடத்துகின்றன. பிரதமர் ஹரணி அமரசூரி இந்த மாநாட்டில் முக்கிய உரையாற்றுவதுடன் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் பிரதமர் லீ கியாங் உள்ளிட்ட உயர்மட்ட சீன தலைவர்களுடனும் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்த உள்ளார். பிரதமர் சனிக்கிழமை இரவு சீனாவுக்கு புறப்பட்டதாகவும் இந்த கூட்டம் இலங்கை சீன நட்புறவுகளை மேலும் பலப்படுத்தும் முக்கிய தளமாக இருக்கும் என்றும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் முதல் அமைச்சரவை மாற்றத்திற்கு ஏற்ப திருத்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் பதவி தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி NS குமாரநாயக்கவினால் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 10ஆம் தேதி காலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்தை தொடர்ந்து 3 புதிய அமைச்சர்களும் 10 பிரதி அமைச்சர்களும் ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றனர். அதன்படி போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக பணியாற்றிய பிமல் ரத்நாயக்கவிடமிருந்து துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து துறைகள் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக நகர மேம்பாட்டு அமைச்சகம் சேர்க்கப்பட்டது. அதன்படி அன்றைய தினம் அவர் அமைச்சராக பதவியேற்றார். பிமல் ரத்நாயக்கவிடமிருந்து நீக்கப்பட்ட துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் முன்னர் நகர மேம்பாட்டு, கட்டுமான மற்றும் வீடமைப்பு அமைச்சராக பணியாற்றிய அருண கருணாதிலகவிடம் வழங்கப்பட்டது. துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக அவர் பதவியேற்றார். மேலும் திரு அனுரு கருணாதிலகவிடமிருந்து நீக்கப்பட்ட கட்டுமான மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பதவி பிரதி அமைச்சராக பணியாற்றிய டாக்டர் SM சுசில் ரணசிங்கவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சராக இருந்த சுசில் ரணசிங்க வீடமைப்பு, கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சராகவும் ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்தார். இதற்கு முன்னர் எந்த அமைச்சர் பதவிகளையும் வகிக்காத கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன, தினிந்து சமன்குமார், நிஷாந்த் ஜாவீர மற்றும் SMI அர்காம் ஆகியோர் பிரதி அமைச்சர்களாக பதவியேற்றனர். அதன்படி அவர்களின் அமைச்சர் பதவிகளுக்கு குறித்த வர்த்தமானி அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி நிலைமை உருவாகும் அபாயம் காணப்படுவதாக சுயாதீன ஆய்வுக்குழு ஒன்று எச்சரித்துள்ளது. கடந்த காலத்தில் கடுமையான நெருக்கடியில் இருந்து மெதுவாக மீண்டு வரும் இலங்கை பொருளாதாரம் தற்போது ஸ்திரத்தன்மையை அடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. எனினும் இதுபோன்ற நெருக்கடி மீண்டும் உருவாகும் வாய்ப்பு கணிசமாக இருப்பதாக இலங்கையின் மாற்றத்திற்குட்பட்ட பொருளாதார வளர்ச்சியை நிலைநிறுத்தல் 2025-2030 என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி, தற்போதைய துணை ஆளுநர் டாக்டர் சந்திரநாத் அமரசேகர, முன்னாள் மூத்த துணை ஆளுநர் இவட் பெர்னாண்டோ மற்றும் கொழும்பு பல்கலைக்கழக பேராசிரியர் ஸ்ரீமல் அபேரத்ன ஆகியோர் இணைந்து தயாரித்துள்ளனர். அறிக்கையின்படி 2024 ஆண்டில் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் சுமார் 25% பேர் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கின்றனர். இது 2021 ஆண்டின் விகிதத்தை விட இரட்டிப்பாகும். பொருளாதார நெருக்கடியால் வறுமை குறைப்பில் எட்டிய முன்னேற்றங்களின் பின் தள்ளப்பட்டு இலங்கை மீண்டும் 2000களின் தொடக்க வறுமை நிலைக்கு மாறியுள்ளது என்றும் அறிக்கை குறிப்பிடுகின்றது. மேலும் மற்றொரு கடுமையான கடன் மறுசீரமைப்பு நெருக்கடி மற்றும் வறுமை அதிகரிப்பு நிலைமையை தவிர்க்க விரைவான மற்றும் மூலோபாய பொருளாதார சீர்திருத்தங்கள் அவசியம் எனவும் அறிக்கை வலியுறுத்துகிறது.
உலக பொருளாதார மந்தநிலை மற்றும் வர்த்தக பதற்றங்கள் அதிகரிக்கும் சூழலிலே கடன் அழுத்தங்களால் இலங்கை மீண்டும் ஆபத்துக்குள்ளாகும் வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிறந்த சூழலில் சர்வதேச நாணய நிதியம் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 3% வரை இருக்கும் என்று கணிக்கின்றது. ஆனால் தேவையான சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் வளர்ச்சி வீதம் இதைவிட குறையலாம் என்றும், ஏற்கனவே அதிகரித்துள்ள வரவு நிலை மேலும் மோசமடையக்கூடும் என்றும் அறிக்கை எச்சரிக்கின்றது. கொழும்பு துறைமுகத்தில் இருந்து கொள்கலன்கள் சோதனையின்றி விடுவிக்கப்பட்டதாக எழுந்த சர்ச்சைகளுக்கு பிறகு அமைச்சர் விமல் ரத்நாயக்கவிடமிருந்து துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் அமைச்சு பொறுப்பு பறிக்கப்பட்டதாக கூறப்படும் தகவலை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. அரசாங்கத்தின் இலக்குகளை விரைவாகவும் திறம்படவும் அடைவதற்காக அமைச்சுக்களை அறிவியல் மற்றும் பொருத்தமான முறையில் மறுசீரமைப்பதே அமைச்சரவை மாற்றத்தின் நோக்கம் என கைத்தொழிலாளர் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதேவேளை கொள்கலன்கள் விடுவிப்பு விவகாரம் காரணமாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க துறைமுகங்கள் அமைச்சு பதவியில் இருந்து நீக்கப்பட்டாரா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியம் ராசமாணிக்கம் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நீக்கப்படவில்லை, அவருக்கு சரியான நேரத்தில் இன்னும் ஒரு பெரிய பொறுப்பு வழங்கப்படும், இது விரைவில் நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். இலங்கை போலீசார் மிகவும் கீழ்த்தரமான முறையில் செயல்படுகின்றார்கள் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச குறிப்பிட்டார். இது தொடர்பாக ஊடகங்களிடம் பேசிய அவர், போலீசாரால் விசாரணை செய்யப்படும் விவகாரம் தொடர்பாக நான் வழங்கிய வாக்குமூலத்தின் விவரங்களை போலீஸ் திணைக்களம் ஊடகங்களுக்கு வெளியிட்டது. இதுவே முதல் முறை. தண்டனை சட்டத்தின் 110 பிரிவின்படி போலீசாருக்கு வழங்கப்படும் வாக்குமூலங்கள் ரகசியமாக வைக்கப்பட வேண்டும். ஆனால் இப்போது அந்த அடிப்படை விதிமுறையை மீறப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். இலங்கையில் செயற்படுவது உண்மையில் இலங்கை போலீசார் அல்லது JVP போலீசா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுபோன்ற செயற்பாடு இலங்கை போலீசின் வரலாற்றில் இதுவரை இடம்பெறவில்லை. மக்களின் வரிப்பணத்தில் இயங்கும் போலீஸ் சேவை தற்போது அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு போலீஸ் அதிபர் பொறுப்பானவர். போதைப்பொருள் விசாரணை தொடர்பாக தங்காலை போலீசார் என்னை அழைத்து வாக்குமூலம் பெற வேண்டிய அவசியமில்லை. நான் வெறும் அந்த நபர் மற்றும் சில அரசியல்வாதிகளிடையிலான தொடர்பை பற்றிய வெளிப்படுத்தினேன். அதனையே ஊடகங்களுடன் பகிர்ந்தேன். இலங்கை போலீசார் தற்போது மிக தாழ்ந்த முறையில் செயல்படுகின்றார்கள். அரசின் அடக்குமுறையில் முக்கிய கருவியாக போலீஸ் அதிபர் செயல்படுகிறார். அரசின் தவறான நடவடிக்கைகளை நான் தொடர்ந்தும் வெளிக்கொண்டு வருவேன். போலீஸை பயன்படுத்தி எங்களை அச்சுறுத்த முடியாது என்று விமல் வீரவங்ச வலியுறுத்தினார். உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பான விசாரணை தகவல்களை வெளிப்படுத்துவது பொருத்தமல்ல என்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். விசாரணைகள் இன்னமும் நடைபெற்று வருவதனால் அதனுடன் தொடர்புடைய எந்த ஒரு தகவலையும் வெளிப்படுத்தப்படக்கூடாது என்று அவர் மேலும் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற விசாரணை தகவல்களை வெளியிட அரசாங்கத்திற்கு உத்தரவிடுவது சரியானது அல்ல என்றும் அவர் கூறினார். மறைமுகமாக விசாரணை நடைமுறைகளை பாதிக்க சிலர் முயற்சிப்பதாகவும் அதற்கு இடமளிக்க கூடாது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகரன் கூறியிருந்தார். அந்த கோரிக்கைக்கு பதில் வழங்கிய போது அமைச்சர் ஹர்சன நாணயக்கார மேற்கண்டவாறு கருத்துக்களை முன்வைத்தார். தேசிய மக்கள் சக்தியின் உயர்நிலை உறுப்பினரும் அமைச்சருமான சுனில் ஹந்துனத்தை நாட்டை சூறையாடி மோசடி செய்து குடும்ப ஆட்சி நடத்திய ராஜபக்சேக்களை தூக்கிலிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஊடகங்களுக்கு அவர் கூறுகையில், நாம் ஊழல் மோசடி இல்லாத ஆட்சியினை மேற்கொண்டு வருகின்றோம். நாட்டை தற்சமயம் சூறையாடி குடும்ப ஆட்சி நடத்தி மோசடிகளில் ஈடுபட்ட ராஜபக்சேக்கள் சட்டப்படி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள். இந்த நாட்டின் பொருளாதார நெருக்கடி நிலைமைக்கு சென்றதற்கு பிரதான காரணம் ராஜபக்சேக்களே. எமது ஆட்சியில் நாட்டை மீள கட்டியெழுப்புவதையும் ஊழல் இல்லாத மக்களுக்கான அபிவிருத்தியையும் முன்னேற்ற முயல்கின்றோம். அதற்கு அனைவரது ஒத்துழைப்பு அவசியம் என்றும் கூறினார்.